வீட்டுல வளர்க்குற நாயா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி தெரு நாயா இருக்கட்டும் ஏன் ஹியூமன்ஸை பார்த்தோன்னே ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரு நாய்களுக்கும் வீட்டுல வளர்க்குற நாய்களுக்கும் நிறைய தேவைகள்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது உயிரியல் தேவை, சுதந்திரமான நடமாட்டம், இது மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. இந்த மாதிரி தேவைகள்லாம் பூர்த்தி ஆகாதப்போதான் நாய் வந்து ஹியூமன்ஸை பார்த்த உடனே ரொம்பவே அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. வீட்டுல வளர்க்குற நாய்க்கு பொதுவா ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்துட்டு தன்னால கிடைச்சிடும். ஆனா சுதந்திரமான நடமாட்டம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நீங்க எந்திரிச்சோடனே வாக்கிங் கூட்டிட்டு போவீங்க, ஈவினிங் வாக்கிங் கூட்டிட்டு போவீங்க. ஆனா சுதந்திரமா அவங்க வந்து நடக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா டவுட். இதே இது தெருநாய்க்கு சுதந்திரமான நடமாட்டம் கிடைச்சாலும் உயிரியல் தேவை பூர்த்தி ஆனாலும் ஆனா ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டா டவுட் தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகாத போதும் நாய் வந்து மனிதர்களை பார்த்த உடனே ரொம்பவே அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். தெருநாய்கள் பெரியவங்களை தாக்காதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க குரல் எழுப்புனா உடனே நாய் பயந்து பின்வாங்கிடும். ஆனா குழந்தைகளால எந்த ஒரு எதிர்மறையான செயல்களை நாய்களுக்கு எதிராக பண்ண முடியாது. இதனால நாய்கள் வந்து அதிகமா தாக்குறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை தான். வீட்டுல வளர்க்குற நாய்க்கு அவங்களோட ஓனர்ஸ் கிட்ட இருந்து அன்பும் பாசமும் நிறையவே கிடைச்சிருங்க. ஆனா தெருநாய்களுக்கு பொதுவா அந்த மாதிரி எந்த ஒரு அன்பும் கிடைக்கிறது இல்லை. இதனால ஏக்கம் அதிகமாகி தெருநாய்கள் ஆக்ரோஷத்தோட பொதுமக்களை கடிக்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சீசனல் சேஞ்சஸ், அதாவது மழை, வெள்ளம், புயல் இந்த மாதிரி நேரத்துல நாய்களுக்கு ஃபுட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி நேரத்துல நாய்கள் ரொம்ப பயந்து போய் இருக்கிறதுனால மனிதர்களை அதிகமா தாக்கும் அப்படின்றத சொல்றாங்க. தெருநாய்கள் குரூப்பிசமா சுத்துறது, உணவு தேடுறது, உலாவுவது, இது எல்லாமே ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். ஆனா இப்படி சுத்துறது மூலியமா தனியா இருக்கிறத விட அதிகமா வந்துட்டு மனிதர்கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமா நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா தெருநாயும் ஆபத்தான்னு கேட்டா கிடையாதுங்க. அப்படி நம்ம பொதுவா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா தெருநாயும் அக்ரெசிவா பிஹேவ் பண்றது கிடையாது. டெக்னாலஜி வளர வளர மனிதரோட வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதனால நாய்கள் மனிதரோட தலையீடே இல்லாம நாய்கள் வாழ பழக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுட், பிளேஸ், ஆதிக்கம் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு நாயோட நடத்தையை வந்து தீர்மானிக்குது. தெருநாய்களுக்கு ஒரு இடத்துல கண்டினியூஸா ஃபுட்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்குன்ற பட்சத்துல அது அங்கேயே தான் இருக்கும். ஒருவேளை அந்த ஃபுட்ஸ் வந்து கண்டினியூஸா கிடைக்கிறது நின்றுச்சு அப்படின்னா அந்த நாய்கள் வந்து அப்படியே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தெருநாய்கள் பைக்கை வந்து அதிகமா துரத்துற ஒரு விஷயத்த பார்த்துப்பீங்க. அது ஏன்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது சின்ன வயசுலயே நாய்கள் அதிகமா ஒரு ட்ராமாஸை ஃபேஸ் பண்ணியிருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா நாய்கள் மேல கல் எடுத்து எரியறது, இல்ல நாய்கள் பைக்ல அடிபட்டு செத்து போறது, இல்ல அடிபடுறதுனால காயம் அதிகமா ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்றதுனாலதான் பைக்கை வந்துட்டு அதிகமா துரத்துது அப்படின்றத சொல்றாங்க. தெருநாய்களுக்கு உடல் மொழியை புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம வீட்டு நாய்கிட்ட அணுகிற மாதிரி நம்ம தெருநாய்கிட்ட அணுகக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட இடத்துக்கு யாராவது உள்ள நுழையிறாங்கன்றது உணர்ந்தாலே தெருநாய்கள் வந்து தாக்க முயற்சிக்கும். நம்ம சின்னதா ஒரு சத்தம் போட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு பொருளை எடுத்து எதிர்த்து காமிச்சாலே மேக்சிமம் நாய் வந்து பின்னாடி போயிருங்க. ஒரு நாய் கண்டினியூஸா குலைச்சிட்டே இருக்கு அப்படின்னா அது அதோட இயல்பு நிலையில இல்லைன்னு அர்த்தம். சோ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும். பெரும்பாலான நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கிற குழந்தைகளை தான் தாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ குழந்தைகளை தனியா விடாதீங்க. ரீசெண்டாக நாய் கடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். ராபிஸ் அப்படிங்கிறது ஒரு ஜோனோட்டிக் வைரல் டிசீஸ். இது இன்ஃபெக்ட் ஆன அனிமலோட சலைவால இருந்து ஸ்ப்ரெட் ஆகும். எப்படின்னா அது நம்மளை கடிக்கிறது மூலியமாவோ இல்லை ஸ்க்ராச் பண்ணுறது மூலியமாவோ இல்லை நமக்கு ஓப்பன் வூண்ட் இருந்து அதில் அதோட சலைவா படுறது மூலியமாவோ நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்ஸ் உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹாலுசினேஷன், டெலீரியம், எக்ஸசிவ் சலைவேஷன், ஹைட்ரோஃபோபியா. ஹைட்ரோஃபோபியானா தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க. அதே மாதிரி ஏரோஃபோபியா. ஏரோஃபோபியானா காற்று ரொம்ப அடிக்குதுன்னா அதை பார்த்து பயப்படுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதை கியூர் பண்ணவே முடியாது. இது டெத்ல தான் போய் முடியும்.